ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பீட்ரூட் வச்சு 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணானே சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஜாலியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்து இது போல் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் போல் பால் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட்டோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பாலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பீட்ரூட் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா சுருண்டு கெட்டியாகி வரணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இது போல் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இது போல் நம்ம பால் பவுடர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக கிடைக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்குலாம் இது போல் செஞ்சு கொடுக்கும்போது ஒரு ஜாம் மாதிரி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது போல் நல்லா சுருண்டு வர வரைக்கும், நல்லா திக்காக வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு வேறு எந்த பதமும் தேவையில்லை. நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். குட்டி குட்டியாக பால் மாதிரி கூட ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இது போல் ரோல் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சூடு ஆறி வந்ததுக்கப்புறமா நல்லா கெட்டியாகி வந்துடும். இது நம்ம எந்த அளவுக்கு நல்லா சுருளை கிண்டுறோமோ அந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுங்களை வச்சு 5 நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது போல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சம் போல் டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பீட்ரூட் ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.